சூர்யாவும், நந்தினியும், மகேஷும் இவங்க எல்லாருமே குடும்பத்தோட ஊர் திருவிழாக்கு போறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ வாங்க லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போகலாம். சூர்யாவும், நந்தினியும் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா அருணாச்சலம், சுந்தரவல்லி எல்லாருமே வந்துட்டு ஊர் திருவிழாக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தில்லைராஜன், பார்வதி, மகேஷ் எல்லாருமே கம்பெனியில நாங்க 4 நாள் லீவ் எடுக்க போறோம். ஸோ கம்பெனி நீங்க தான் பார்த்துக்கணும் அன்பு, ஆனந்திட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அன்பும் ஆனந்தி சார் எங்களுக்கு ஒரு நாள் லீவ் வேணும். ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு தாலி கோக்குற ஃபங்க்ஷன் இருக்கு. அதனால லீவ் வேணும்னு கேட்டுட்டு இருக்கும்போது, மகேஷ் எங்க ஊருக்கு வாங்க. அங்க இருக்கிற அம்மன் வந்துட்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்க வந்து நீங்க தாலி கோர்த்து ஃபங்க்ஷன் நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு, அன்புவையும், ஆனந்தியும் கையோடையே கூட்டிட்டு போறாரு மகேஷ். அப்போ வந்துட்டு எல்லாருமே சுந்தரவல்லி அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அங்கருந்து எல்லாருமே ஒண்ணா கிளம்புறாங்க ஒரு வேன்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சுந்தரவல்லி அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து எல்லாருமே தடபுடலா விருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க நந்தினியும், சூர்யாவும். ஸோ எல்லாருமே வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு வேன்ல ஏறி போலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு மகேஷ்க்கு ஒரு கால் வந்து, திடீர்னு ஒரு மீட்டிங் எமர்ஜென்சியா இருக்கு. நீங்க வந்தே ஆகணும்னு சொல்லிருவாங்க. ஸோ அதனால மகேஷும், தில்லைராஜனும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருவாங்க. நாங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு நாளைக்கு வந்துர்றோம். நீங்க எல்லாருமே இப்போ போய் ஊர்ல போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஊர்ல இருக்கிற பிரசிடென்ட் தில்லைராஜன், அருணாச்சலம் குடும்பம் வந்தா தனக்கு எங்க பரிவட்டமும், மரியாதையும் கிடைக்காம போயிரும். நம்மள பிரசிடென்ட்ன்னு சொல்லி நம்மள டம்மியாவே உட்கார வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு நெனச்சுக்கிட்டு, அந்த ஊர்ல இருந்து வர்ற டிரைவரோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு, அவர் மூலமா இவங்களெல்லாம் கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாரு அந்த ராஜாங்கம். அவங்க வந்துட்டு ஊர்லேருந்து கிளம்பணுமே தவிர்த்து ஊருக்கு வந்து சேரக்கூடாது. தம்பி நீ எப்படியாவது வர்ற வழியில பாதியிலேயே முடிச்சிருன்னு டிரைவரோட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருப்பாரு. டிரைவரும் அதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு நான் இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. ராஜாங்கம் கதையை கச்சிதமா முடிச்சிரு, இல்லைன்னா நான் உன்னைய முடிச்சிருவேன்னு டிரைவரையும் மிரட்டிக்கிட்டு இருப்பாரு. டிரைவர் இதுக்கு எல்லாத்துக்குமே பயந்துக்கிட்டு சரிங்கண்ணே நான் எல்லாத்தையும் கரெக்டாக முடிச்சிடுறேன்னு சொல்லியிருப்பாரு. எல்லாருமே வண்டியில ஏறி சந்தோஷமா கிளம்பி போய்க்கிட்டே இருப்பாங்க. அப்போ நந்தினி ஒரு ஆப்பிள் எடுத்து கட் பண்ணி அன்புக்கும் ஆனந்திக்கும் கொடுப்பாங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு 1 டம்ளர் தண்ணியாவது கொடுக்கணும். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த ஆப்பிளாவது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுந்தரவல்லி அம்மாவுக்கு கோவம் வந்து, தேவையில்லாம இங்கேயும் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காதடி வேலைக்காரி. நீ வாய மூடிட்டு உட்காந்துட்டு வா. எங்க ஊருக்கு வர்றதே நீ ஒரு வந்துட்டு கேவலம். இதில வேற வந்துட்டு எல்லாத்துக்கும் உபசரிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சுந்தரவல்லி அம்மா ரொம்பவே திட்டிடுறாங்க. அப்போ சூர்யாவுக்கு கோவம் வந்து, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல காரியம் போகும்போது இவள திட்டலன்னா உங்களுக்கு மனசு ஆறாதா? அப்படின்னு ரொம்பவே கோவமாவும் சூர்யா தம்பி பேசிடுறாரு. அப்போ அருணாச்சலம் சுந்தரவல்லிய சமாதானப்படுத்துறாரு. "ஏன் சுந்தரவல்லி நீ அவள பார்த்தா எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்க. அவ இப்ப என்ன பண்ணா? ஒரு ஆப்பிள் கட் பண்ணி தானே அந்த அன்புக்கும் ஆனந்திக்கும் கொடுத்தா. அவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்ல. நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நம்ம தான் வந்துட்டு பார்த்து கவனிக்கணும். மகேஷ் வேற இல்ல. மகேஷ் தம்பிக்கு தெரிஞ்சவரு. ஸோ நம்ம தான் எல்லாமே பார்த்து நடந்துக்கணும்னு சொல்லி சுந்தரவல்லிய சமாதானமா படுத்துறாரு. அப்போ மீண்டும் மீண்டும் சண்டை வந்துக்கிட்டு தான் இருக்குது சுந்தரவல்லிக்கும், சூர்யாவுக்கும். ஆனா சூர்யா வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சைலண்ட்டா போய்க்கிட்டே இருக்காரு. அப்போது அன்புக்கிட்டேயும் வந்துட்டு, "நீங்க மகேஷ் இல்லைன்னு ரொம்பவே ஒரு இதா நினச்சிக்காதீங்க. நீங்க அன்பு என்னை வந்துட்டு மகேஷோட ஃப்ரெண்டு தான் நானு. மகேஷ் மாதிரி நானும் நல்லா பழகுவேன். நீங்க என் கூட எது வேணும்னாலும் தைரியமா கேட்கலாம். நீங்க வந்துட்டு கூச்சப்படவே தேவையில்லன்னு." சூர்யா வந்துட்டு அன்புக்கு ஒரு நல்ல ஆதரவாகவும், நந்தினியும், ஆனந்தியும் நல்லாவே ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்துட்டு வராங்க. நாளைக்கு ஊருக்கு போற வழியில வந்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உடனே டிரைவரும் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். நடிச்சிட்டு இருக்கும்போது சூர்யா என்னாச்சு என்னாச்சு சார்ன்னு கேட்கும்போது எனக்கு ரொம்பவே நெஞ்சு வலிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வண்டியும் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தில் ஓட்டிகிட்டு இருப்பாரு. இப்போ உடனே சூர்யா டிரைவரை தள்ளி விட்டுட்டு என்னமோ பண்ணி வண்டியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாரு. ஆனால் பிரேக் அமுத்தி பார்த்தாலும் அவர் வந்து வண்டி வந்துட்டு நிற்கிற மாதிரி தெரியாது. ஒரு மரத்தில் போய் இடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.